ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பூர்ண கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அரிசி மாவு நல்லா நைஸ் போல் அரைச்சி எடுத்தாச்சு. அரிசி மாவு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்து இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கடலைப்பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் அச்சு வெல்லம் எடுத்துருக்கேன். அச்சு வெல்லம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்த மாவு நல்லா ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கொழுக்கட்டை அச்சில் 2 பக்கமும் எண்ணெய் தடவி கொழுக்கட்டை மாவு குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி வச்சு அதில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சாலும் பூர்ணம் அதையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு 2 பக்கமும் மூடி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் மூடி கீழே உள்ள பக்கத்தில் நல்லா மாவு போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணால் கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இட்லி சட்டியில் எத்தனை வைக்கணுமோ அத்தனை கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிவிட்டு இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நம்ம எல்லா கொழுக்கட்டையும் அவிச்சு எடுத்தாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.